அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் தொடர்பாக தற்பொழுது 9 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு சபரிமலையில் அனைத்து வயது தரப்பினரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தீர்ப்பு வழங்கிய நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மறு ஆய்வு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தற்பொழுது 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வரும் 7ஆம் தேதி முதல் விசாரணை மேற்கொள்ளும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபட அனுமதித்த தீர்ப்புகளை எடுத்து மறு ஆய்வு மனுக்கள் மீதான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபட அனுமதித்த அந்த தீர்ப்பை எடுத்த இந்த மறு ஆய்வு மனுக்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை மார்ச் 14ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏப்ரல் 7, 8 தேதிகளில் தீர்ப்பை எதிர்க்கும் தரப்பினர்கள் ஏப்ரல் 14, 16ஆம் தேதி தீர்ப்புக்கு ஆதரவான மனுதாரர்களின் வாதங்களும் கேட்கப்படும் என்றும் அது தெரிவிக்கப்பட்டது. பின்னர் ஏப்ரல் 22ஆம் தேதி விசாரணை நிறைவு பெறும் என்றும் அது தெரிவிக்கப்பட்டது. சபரிமலை வழக்கானது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்திருந்து அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான இந்த சீராய்வு மனுக்கள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த நிலையில் 9 நீதிபதிகள் அடங்கிய இந்த அரசியல் சாசன அமர்வு வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தும் என்று தற்போது உச்சநீதிமன்ற தெரிவித்தார்கள். மனுதாரர்கள் மார்ச் 14ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏப்ரல் 7, 8 ஆகிய தேதிகளில் தீர்ப்பை எதிர்த்து எதிர்த்தரப்பினர்கள் வாதங்களை வைப்பார்கள். அதே போல் ஏப்ரல் 14, ஏப்ரல் 16ஆம் தேதியில் தீர்ப்புக்கு ஆதரவான மனுதாரர்களின் வாதங்கள் கேட்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். பின்னர் தீர்ப்பு இந்த வழக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி விசாரணை நிறைவு பெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதன் மூலம் எந்தெந்த தேதிகளில் விசாரணை நடத்தப்படும், எந்த தேதிக்குள் விசாரணை நடைபெற்ற முடியும் என்று கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மார்ச் 14ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அர்மேஷ். அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் தொடர்பாக தற்பொழுது 9 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு சபரிமலையில் அனைத்து வயது தரப்பினரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தீர்ப்பு வழங்கிய நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மறு ஆய்வு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தற்பொழுது 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வரும் 7ஆம் தேதி முதல் விசாரணை மேற்கொள்ளும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபட அனுமதித்த தீர்ப்புகளை எடுத்து மறு ஆய்வு மனுக்கள் மீதான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபட அனுமதித்த அந்த தீர்ப்பை எடுத்த இந்த மறு ஆய்வு மனுக்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை மார்ச் 14ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏப்ரல் 7, 8 தேதிகளில் தீர்ப்பை எதிர்க்கும் தரப்பினர்கள் ஏப்ரல் 14, 16ஆம் தேதி தீர்ப்புக்கு ஆதரவான மனுதாரர்களின் வாதங்களும் கேட்கப்படும் என்றும் அது தெரிவிக்கப்பட்டது. பின்னர் ஏப்ரல் 22ஆம் தேதி விசாரணை நிறைவு பெறும் என்றும் அது தெரிவிக்கப்பட்டது. சபரிமலை வழக்கானது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்திருந்து அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான இந்த சீராய்வு மனுக்கள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த நிலையில் 9 நீதிபதிகள் அடங்கிய இந்த அரசியல் சாசன அமர்வு வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தும் என்று தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மனுதாரர்கள் மார்ச் 14ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏப்ரல் 7, 8 ஆகிய தேதிகளில் தீர்ப்பை எதிர்த்து எதிர்த்தரப்பினர்கள் வாதங்களை வைப்பார்கள். அதே போல் ஏப்ரல் 14, ஏப்ரல் 16ஆம் தேதியில் தீர்ப்புக்கு ஆதரவான மனுதாரர்களின் வாதங்கள் கேட்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். பின்னர் தீர்ப்பு இந்த வழக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி விசாரணை நிறைவு பெறும் என்றும்
நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. இதன் மூலம் எந்தெந்த தேதிகளில் விசாரணை நடத்தப்படும், எந்த தேதிக்குள் விசாரணை நடைபெற்ற முடியும் என்று கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது இந்த விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மார்ச் 14ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.